ஒரே படுக்கையறை கொண்ட குட்டி வீட்டில் 80 பேர், ஒரே முகவரியை கொண்டிருக்கும் 10,000 பேர், ஒரு தொகுதியில் மட்டும் 1,00,000 போலி பெயர்கள் என வாக்காளர்கள் பட்டியலில் பாஜகவுக்கு ஆதரவாக மிகப்பெரிய குளறுபடிகளை இந்திய தேர்தல் ஆணையம் செய்துள்ளதாக ராகுல் காந்தி சரமாரி குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். டெல்லியில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், மத்திய பெங்களூரு மக்களவைத் தொகுதியில் உள்ள மகாதேவபுராவில் மட்டும் சுமார் 1,00,000 போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக கூறி அதற்கான தரவுகளையும் வெளியிட்டார். இந்த போலி வாக்காளர்களால் தான் கடந்த தேர்தலில் இந்த தொகுதியில் பாஜகவால் வெல்ல முடிந்திருப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். இது தவிர ஒரே வீட்டில் 80 வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒரே வீட்டில் வசிப்பதாக பதிவு செய்யப்பட்டுள்ள 46 பேர் வெவ்வேறு குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள். ஒரு குறிப்பிட்ட முகவரியில் மட்டும் 10,000 வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளனர். மதுபான ஆலை முகவரியில் மட்டும் 40 வாக்காளர்கள். இப்படி வாக்காளர்கள் பட்டியலில் பல குளறுபடி செய்து பாஜக அரசுக்கு தேர்தல் ஆணையம் ஆதரவாக செயல்பட்டிருக்கிறது. ஒரு தொகுதியில் மட்டும் இத்தனை பேர் என்றால் நாடு முழுவதும் என்ன நடந்திருக்கும் என கற்பனை செய்து பாருங்கள் என சரமாரியாக விமர்சித்த ராகுல் காந்தி இதற்கான அனைத்து ஆதாரங்களும் தன்னிடம் இருப்பதாக தெரிவித்தார். ஆனால் ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுகள் தவறானவை என தெரிவித்துள்ள இந்திய தேர்தல் ஆணையம் தன்னுடைய குற்றச்சாட்டுகள் உண்மை என அவர் கருதினால் பிரமாண பத்திரத்தில் கையெழுத்திட்டு புகார் அளிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளது.